இன்னைக்கு நாலு ஆஃப் ஷோயிங் மை டிசைன் ஜர்னி டு பீப்புள் தோழர்களே. போன வீடியோவில் நம்ம பெங்களூர் கிளைண்ட்டை பற்றி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் நம்ம நண்பரோட நண்பர். அவர் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. பேர் பார்த்தீங்கன்னா தி சோலாஸ் பிரியாணி. ஸோ பக்காவாக ஒரு லோகோ ரெடி பண்ணிடலான்னு அவர்கிட்ட பெருசாக ஒரு டிஸ்கஷன் போட்டா, தம்பி நீ எதுவும் பண்ண வேணாம், நான் ஆல்ரெடி சாட் ஜிபிடி நண்பர்கிட்ட ஒரு டிசைனை வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளை ஆஃப் பண்ணிட்டாரு. வர இந்த சாட் ஜிபிடி நம்மளை போன்ற டிசைனருக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குற நண்பர்களே. சரி அவன் கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணதில், தம்பி பரவாயில்ல இருந்தாலும் உன்னோட ஸ்டைலில் ஒரு டிசைனை பண்ணிக்கணும் நம்ம கிட்ட ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துறாரு. வழக்கமாக ஒரு 10 நல்ல கிளைண்ட் வராங்க, அதில் 2 ரொம்ப நல்ல கிளைண்ட் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் தான் இவர். அதனால் நம்ம எஃபர்ட்லாம் போட்டு பயங்கரமாக திங்கிங்லாம் பண்ணி நம்ம டிசைனர் நம்பர் கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சு டிசைனை பற்றி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் டிசைனு. என்னடா சர்டன் டிசைனை காமிச்சிட்டான்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி பயங்கரமான டிஸ்கஷன் அண்ட் ஸ்கெச்சிங் ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் காமிச்சு உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் அதையும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் மறந்துட்டேன், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் லோகோலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லோகோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஃபைனலாக லோகோவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்ம பெங்களூர் கிளைண்ட்டு காமிச்சு விட்டா அவர் பக்கான்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு மெயிலை தட்டி விட்டாச்சு. அவரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. அதே ஹாப்பியோட அடுத்த கிளைண்ட்டுக்கு ஜம்ப் ஆயாச்சு. அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாப்பி டிசைனிங் தோழர்களே.